நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு தோனியை எப்படி வந்துட்டு நம்ம கேப்டன் கூல் அப்படின்னு வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி நியூசிலாந்தினுடைய கேப்டன் கூல் தான் வந்துட்டு கேன் வில்லியம்சன் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா கேன் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்குமே பரவலாக வந்துட்டு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான வேர்ல்டு கப் மேட்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதில் கடைசி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் நியூசிலாந்து கையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் கடைசி நிமிஷத்தில் அவங்க பண்ண ஒரு தப்புனால வந்துட்டு கப் வந்துட்டு இங்கிலாந்து கிட்ட போயிடும். ஸோ அந்த நேரத்தில் எந்த கேப்டனாக இருந்தாலுமே பார்த்தோம்னா அந்த தப்பான விஷயம் அப்படின்றத பண்ண ஃபீல்டர் வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு சொல்லி கத்திருப்பாரு. பட் இவரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அப்பாவித்தனமாக சிரிச்சுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால ஜெயிச்ச இங்கிலாந்தை விட அன்னைக்கு பெரும்பாலானவங்க பேசினது கேன் வில்லியம்சனுடைய சிரிப்பை பற்றின விஷயங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நியூசிலாந்து லீக் ஸ்டேஜஸோடையே வெளியே போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப டஃப்பான டீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, நியூசிலாந்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான டீம்ஸ்லாம் வந்துட்டு லீக் ஸ்டேஜஸ்லேயே வெளியே போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கேன் வில்லியம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் T20 ஓடி இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு கேப்டனாக லீட் பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்துட்டு கேப்டன்ஷிப்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கான்ட்ராக்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கான்ட்ராக்டை வந்துட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த பிளேயர்ஸை மட்டும்தான் அந்த டீமில் எடுப்பாங்க. நியூசிலாந்து டீமில் அவங்க மட்டும்தான் நாட்டுக்காக விளையாட முடியும். ஸோ அப்படி வந்த கான்ட்ராக்டை வந்துட்டு கேன் வில்லியம்சன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கேன் வில்லியம்சன் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு மற்ற நாடுகள் நடக்கக்கூடிய T20 லீக் தொடர்லாம் இருக்கு இல்லையா, லைக் IPL மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நியூசிலாந்துக்கும் நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். இன்கேஸ் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விளையாடி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நான் மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸில் விளையாடிட்டு என் ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதையும் தந்திருக்காரு. ஸோ யார் இந்த கேன் வில்லியம்சன், நியூசிலாந்துக்காக கேன் வில்லியம்சன் பண்ணது என்ன, அதை தாண்டி கிரிக்கெட்டில் அவருடைய பாணி அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அவருடைய லைஃப் ஸ்டோரி இன்க்ளூடிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன் வில்லியம்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ட்வின்ஸாக பிறந்த ஒரு பையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் கூட பிறந்தது ஒரு பிரதர். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர்ஸும் வந்துட்டு கேன் வில்லியம்சனுக்கு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாலிபால் இருக்கு இல்லையா, வாலிபால் விளையாண்டுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே கேன் வில்லியம்சன் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காரு. லைக் பேஸ்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இல்லை ரஃபியாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி கிரிக்கெட் அப்படின்றது நேச்சுரலாகவே அவருக்கு விளையாட வந்திருக்கு. இதனால ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல் ஒரு கிஃப்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த வீக்கில் வந்துட்டு யார் கிரிக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிரின்சிபல் ஒரு கிஃப்ட் தருவாங்க. பட் கேன் வில்லியம்சனுக்கு மட்டும் அந்த கிஃப்ட் அப்படின்றது கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்கூல் டேஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஆட்டம் அப்படின்றத வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வயசுக்கு அந்த ஆட்டம் வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அப்படி விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு பையனுக்கு வந்துட்டு நம்ம கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா டெய்லியுமே கேன் வில்லியம்சனுக்கு தான் நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால தான் அவரை தவிர்த்துட்டு மற்ற யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் அப்படின்றது தரப்பட்டுச்சு. என்னப்பா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா விளையாண்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஸ்கூல் படிக்கும்போது 14 வயசில் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் கிரிக்கெட்டுக்குள்ளே வராரு. ஸோ படிப்பெல்லாம் விட்டுட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த ஸ்கூல் ஸ்டேஜஸ்லேயே 40 சதம் அப்படின்றத அடிச்சிருக்காரு. ஸோ 40 செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா. இத்தனைக்கு அவருக்கு 14 வயசு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு திறமையாக நேர்த்தியான ஒரு கேம் பிளே அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால அவருடைய 16வது வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா முதல் தர போட்டிகளில் உள்ள வராரு. 17வது வயசுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அண்டர் 19 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்தினுடைய கேப்டனாக வந்துட்டு தன்னுடைய 17 வயசுல ரெப்ரசன்டேட் பண்ணி டீமை வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த பையன்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, இந்த பையன் வந்துட்டு கண்டிப்பாக நியூசிலாந்துக்காக ஒரு ரொம்ப பெரிய அளவில் சாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்டு நம்புறாங்க. இதனால அந்த பையனுடைய 20 வயசுல 2010வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்த பையனை வந்துட்டு களமிறக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்துட்டு அவருடைய ஜேர்னி அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது.
ஒன் டேல அவர் வந்துட்டு உள்ள விளையாட வராரு. அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் டக் ஆகி வெளியே போறாரு அப்படின்னே சொல்லலாம். என்னடா முதல் தர போட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சதங்கள் அப்படின்றத அடிச்ச ஒரு பையன் திடுதிப்புன்னு டக் அவுட் ஆகி போறானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல. சரி ஓகே, டெபியூ மேட்ச் தான் இல்லையா, புதுசாக வந்துட்டு சர்வதேச கிரிக்கெட்டுக்குள்ள வராங்க. ஸோ இன்னைக்கு இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச பிளேயர்கள்லாம் வந்துட்டு ஐபிஎல்லே மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெபியூ ஆகிற பிளேயர்ஸ்லாம் கிடையாது. அன்னைக்கு டெபியூ ஆகுறதும் இன்னைக்கு டெபியூ ஆகுறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல் ஆடிட்டு போறாங்க அப்படின்னா ஐபிஎல்லே அவங்க பல நாட்டினுடைய பவுலர்ஸை வந்துட்டு பார்த்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க டெபியூ ஆகும்போதும் அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்க முடியும். பட் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படின்றது வேற. சரி ஓகே, பதட்டத்தில் விட்டுட்டாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் செகண்ட் மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் ஆகி போறாங்க. சரி ஓகே, இந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு, பட் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா சொதப்பினாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேசம் இருக்கு இல்லையா, ஸோ பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நல்லா ப்ளே பண்றாரு, நல்லா ஸ்கோரும் பண்றாரு. சரி ஓகே, இந்த பையனுக்கு இன்னொரு சான்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வருஷத்துல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது தரப்படுது. அன்னைக்கு வந்துட்டு தோனி தலைமையில இருந்த இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா சரியான பலம் வாய்ந்த இந்தியன் டீமா இருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு வின் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்தினுடைய டாப் ஆர்டர்ஸ்லாம் சரிஞ்சப்ப பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து தோக்க விடாம 6வது பிளேயரா களமிறங்கின கேன் வில்லியம்சன் பார்த்தோம் அப்படின்னா போராடி கிட்டத்தட்ட 131 ரன் அப்படின்றத அடிச்சு டீமை காப்பாத்துறாரு. ஸோ அன்னைக்கு அங்க ஆரம்பிச்ச கேன் வில்லியம்சன் தான் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பல முக்கியமான போட்டிகள்ல நியூசிலாந்தினுடைய டாப் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சறுக்கிறப்ப எல்லாமே தனி ஒரு மனுஷனா வந்துட்டு போராடி தன்னுடைய டீமை வின் பண்ண வைப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஐபிஎல்லையா இருந்தாலும் சரி, வேர்ல்டு கப்லயா இருந்தாலும் சரி, இல்லை அங்க நியூசிலாந்து இருக்கு இல்லையா, நியூசிலாந்துக்குள்ள நடக்கக்கூடிய மேட்சஸ்லயா இருந்தாலும் சரி, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய டீம் இருக்கு இல்லையா, அவரை டிபெண்ட் பண்ணி அவர் ஒரு பிளேயரா இருக்கக்கூடிய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமுக்காக தன்னுடைய 100% எஃபர்ட்ஸ் அப்படின்றதையும் கேன் வில்லியம்சன் போடுவார். தன்னுடைய விக்கெட் விழாம அந்த டீமை வந்துட்டு வின் பண்ண வச்சோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருடைய ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தவருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப்ல வந்துட்டு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா தோக்குற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வருது. அப்பயுமே அவர் வந்துட்டு அதை சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டான வேர்ல்டு கப் 2015ல பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்தை வின் பண்ணவும் வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி அவருடைய கேரியர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா டாப் கியர்ல இருக்கும்போது என்னதான் வந்துட்டு டாப் கியர்ல இருந்தாலும் அடுத்தடுத்த சர்க்கிள்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் அது சச்சினா இருந்தாலும் சரி, டோனியா இருந்தாலும் சரி, இல்லை கேன் வில்லியம்சனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே பீக்ல எப்படி ஒரு டைம்ல இருக்காங்களோ அதே மாதிரி வயசாக வயசாக அவங்களுடைய ஃபார்ம் அப்படின்றது அவுட் ஆகும். அவங்களால தொடர்ந்து அதே மாதிரி பர்ஃபார்ம் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சனுக்கு உடல்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதை அகைன்ஸ்டா வந்துட்டு எதிர்த்து போராடுறாரு. இருந்தாலும் பழைய ஃபார்ம்ல கேன் வில்லியம்சன் இல்லை, பழைய மாதிரி அவரால் விளையாட முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு இது வேணாம், இந்த கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது கூட நியூசிலாந்தினுடைய எதிர்காலம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்துட்டு என்னை விட நியூசிலாந்து டீம் தான் வந்துட்டு முக்கியம். ஸோ நியூசிலாந்து டீமினுடைய எதிர்காலம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் நான் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நியூசிலாந்து விளையாட கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து விளையாடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் நான் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கல அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் இன்னொரு யங் பிளேயருக்கு போகும். அதன் மூலிமா அந்த யங் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். அவர் வந்துட்டு நியூசிலாந்து டீமுக்காக நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா. விராட் கோலி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பவுண்டரி அடிக்கிறதா அவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அதை தாண்டி ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக வந்துட்டு ஒரு ஷாட் அப்படின்றத ஆடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு நம்ம கேன் வில்லியம்சனுக்கு சொல்லணும் அப்படின்னா சிங்கிள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது என்னப்பா சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சிங்கிள் ரன் ஓடுறது இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு 100 ரன்னையுமே சிங்கிளாக ஓடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸில் அதை கேன் வில்லியம்சன் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அடிக்காத மாதிரியே இருக்கும், எப்படா அடித்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த சிங்கிளாகவே நகர்த்தி சிங்கிளாகவே ஓடி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய டீமினுடைய ஸ்கோரை மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஸ்கோரையுமே டக்குன்னு வந்துட்டு ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு பிளேயர் தான் கேன் வில்லியம்சன். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 165 ஒன் டே மேட்சஸ் அப்படின்றது விளையாடி 600-811 ரன் அப்படின்றது குவிச்சிருக்காரு. 93 T20 போட்டி விளையாடி 2575 ரன்னும் 100 டெஸ்ட் போட்டி விளையாடி 8743 ரன்னும் பார்த்தோம் அப்படின்னா குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்துட்டு இவர் வந்துட்டு நியூசிலாந்து போர்டுடைய கான்ட்ராக்ட் அப்படின்றத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க விதிமுறை என்னமோ யார் வந்துட்டு எங்களுடைய கான்ட்ராக்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு ஸ்குவாட்ல எடுக்கணும் அப்படின்றது தான். பட் கேன் வில்லியம்சன் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு பிளேயருக்காக எங்களுடைய ரூல்ஸ்ல வந்துட்டு ஒரு தளர்வுகள் அப்படின்றது ஏற்படுத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேன் வில்லியம்சன் தொடர்ந்து வந்துட்டு எங்களுக்காக விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக சிறந்த ஒரு பிளேயரா இருக்கிறதுனால தன்னோட டீமுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் நின்று போராடினதுனால தான் பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட பிளேயருக்காக ஒரு கிரிக்கெட் போர்டே அவங்களுடைய
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை மாற்றிக்கிற அளவுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதிர்வர இருக்கக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதில் கண்டிப்பாக வந்துட்டு கேன் வில்லியம்சனை விளையாட வைக்கிறதுக்காக நியூசிலாந்து எந்த விதமான ரூல்ஸையுமே பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. என்னதான் இருந்தாலும் T20லையும் ஓடிஐலையும் இனிமேல் கேன் வில்லியம்சன் கேப்டனாக இருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு பக்கம் அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட் தான், ஒவ்வொரு காலம் தான். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும், என்னதான் பெரிய நல்ல ஆட்டக்காரனா இருந்தாலும், அவங்களுக்கான அமைதி அப்படின்றது கொடுக்கப்படணும், அவங்களுக்கான ஓய்வு அப்படின்றது கொடுக்கப்படணும். ஸோ கேன் வில்லியம்சனுடைய எரா அப்படின்றது முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேன் வில்லியம்சனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.